நமது பாரத நாட்டின் பாரம்பரியமான யோக கலையை இன்றைய நவீன யுகத்திற்கு ஏற்றாற்போல் விரும்பி எளிமையாக பயின்று பயன்பெற உடல், மனம், அறிவு மேம்பட உருவாக்கப்பட்டுள்ள இக்காணொளி காட்சியின் தொகுப்பின் முதல் தின தொகுப்பை இன்று நாம் காண்போம், கற்போம். இதுபோல் இனிவரும் நாட்களில் வர இருக்கும் காணொளி காட்சியின் தொகுப்பை தினசரி கண்டு பயிற்சி செய்வோம், பயன்பெறுவோம். அறிவிலே தெளிவு நெஞ்சே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோல் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணமேதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனி பரம்பொருளே, குலவிடு தனி பரம்பொருளே. இனிய காலை வணக்கங்கள். நவீன காலத்தில் நாம் வாழ்கிறோம். நமது வாழ்க்கை முறை மாறி வருகிறது. மருத்துவ விஞ்ஞானத்திற்கு சவால் விடும் வகையில் சில கிருமிகள் வெகு வேகமாக பரவுகின்றன. வருமுன் காப்போம். நமது உடலை நோய் அண்டாதவாறு நாம் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக சிறந்த உபாயம் யோகாசனமாகும். அத்துடன் சுவாச பயிற்சியும் மிக அவசியம். அட்டாங்க யோகத்தை பற்றி குறிப்பிடும்போது யமம் நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியுள்ளார். சில வகைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை கையாண்டு உள்ளிருக்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தி பூரண நிலையை அடைவதே யோகம் என ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகிறார். எனவே அதன் மூலமாக மிருக மனிதன் முன்னேறி சாதாரண மனிதன், உயர்ந்த மனிதன், தெய்வ மனிதனாக மாறுகிறான். இந்த பாதையின் மூலமாக குறுகிய சுயநல எண்ணங்கள் மாறி பரந்த நோக்கத்தை உடைய சுயநலமற்ற மனப்பான்மை அல்லது பூரணத்துவம்தான் முழுமையான தன்னுணர்வுள்ள நிலை. அளவிட முடியாத ஆனந்தமும் அதுவே ஆகும். எனவே அதை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உடையது. ஒவ்வொரு மனிதனும் அல்லது சமுதாயமும் எல்லையில்லா இன்பத்தை பெறவும் ஆனந்தத்தை அடையவும் உயர்ந்த மனத்திறனை பெறவும் முயன்று கொண்டிருக்கின்றனர். இம்முயற்சியில் யோகம் தனிப்பட்ட மனிதனின் நோக்கங்களை பூர்த்தி செய்து சமூக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. எனவே நாமும் யோகாசனம், சுவாச பயிற்சி, முத்திரை ஆகியவற்றை தினமும் பயிற்சி செய்து உடல் நலத்தை பேணி மூச்சை இழுத்தபடி வலது காலை முன்னே கொண்டு போய் நின்றபடி சேர்க்கவும். 5 முறை செய்யவும். இப்பொழுது வலது காலை பின்னால் கொண்டு போய் மறுபடி சேர்க்கவும். மூச்சை இழுத்தபடி செய்யவும். இப்பொழுது வலது காலை பக்கவாட்டில் மூச்சை இழுத்தபடி கொண்டு சென்று மறுபடி சேர்க்கவும். இப்பொழுது வலது பக்கம் செய்த அனைத்தையும் இடது பக்கமும் செய்யவும். முதலில் இடது காலை முன்னால் கொண்டு போய் மறுபடி சேர்க்கவும். மூச்சை இழுத்து மறுபடி சேர்க்கவும். இப்பொழுது பின்னால் கொண்டு போவோம்.
மூச்சை இழுத்து கொண்டு போய் மூச்சை விட்டபடி நேராக சேர்க்கவும். அகற்றி வைத்திருப்போம். கைகளை பக்கவாட்டில் கொண்டு செல்வோம். சமநிலையில் வைத்திருப்போம். வலது கையால் இடது காலை தொடுவோம். மூச்சை இழுத்தபடி செல்வோம். மூச்சை வெளிவிட்டபடி மேலே வருவோம். இப்பொழுது இடது கையால் வலது காலை தொடுவோம். மூச்சை இழுத்தபடி செய்வோம். மூச்சை வெளிவிட்டபடி மேலே வருவோம். 5 முறை செய்வோம். மூச்சை இழுத்துக்கொண்டே வலது கையால் இடது காலை தொடுவோம். இடது கையால் வலது காலை தொடுவோம். உத்தானாசன். மூச்சு இழுத்தவாறு கைகளை முன்னால் எடுத்து செல்வோம். நம்முடைய இடுப்பு, தோள், விரல் நுனி வரை நன்றாக உடலை மேல் நோக்கி இழுத்திருப்போம். இப்பொழுது இந்த நிலையிலிருந்து மூச்சை நன்றாக இழுத்து கொண்டு மூச்சை வெளியேற்றியபடி இடுப்பிலிருந்து உடலை முன்னால் வளைப்போம். கால் முட்டி மடங்காமல் நம்முடைய கைகள் பாதம் பக்கத்தில் விரல்கள் சேர்த்து நம்முடைய தலை நன்றாக உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்து பூரண நிலையில் நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விடுவோம். அடிவயிறு, கால் முட்டி, தலை, கைகள், பாதம் அனைத்தும் நன்றாக இழுத்த நிலையில் உச்சபட்ச நிலையை நாம் உணர்வோம். மூச்சை இழுத்தபடி மேலே கைகளை கொண்டு செல்வோம். நன்றாக இழுத்த நிலையிலேயே இருப்போம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை வெளியேற்றியபடி கைகளை கீழே கொண்டு வருவோம். உத்தானாசனம் செய்வதனால் கிடைக்கும் பலன்கள். இந்த ஆசனம் மூளையை அமைதிப்படுத்தி மனம் சார்ந்த பிரச்சனைகளில் ஏற்படும் தலைவலியை போக்குகிறது. கழுத்தில் ஏற்படும் இறுக்கத்தை சரி செய்வதன் மூலம் அதனால் ஏற்படும் ஒற்றை தலைவலியை போக்க உதவுகிறது. தலைக்கு பிராணவாயு நிரம்பிய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் தலைவலியை போக்க உதவுகிறது. குறிப்பு:
தலைவலிக்கு சிறந்த ஆசனமான இதை தலைவலி இருக்கும்பொழுது செய்யக்கூடாது. இருதய கோளாறு, முதுகெலும்பு பிரச்சனைகள், குடலிறக்கம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். தாடாசன். முதலில் மூச்சை இழுத்தபடியே கைகளை பக்கவாட்டில் உயர்த்துவோம். கைகள் சமநிலையில் இருக்கட்டும். கைகளை வானத்தை பார்த்தாற்போல் திருப்புவோம். மறுபடி மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை மேலே உயர்த்துவோம். கை விரல்கள் நன்றாக அழுத்தி நம்முடைய உடல் முழுவதும் இடுப்பிலிருந்து தோள், கை முட்டி, கை விரல் நுனி வரை மேலே இழுத்தபடியே நாம் அமர்த்துவோம். நன்றாக மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விட்டபடி தலையை பின்னாடி கொண்டு செல்வோம். வானத்தை பார்த்தால் போல் பார்வை. கை விரல்கள் நன்றாக அழுந்தி இருக்கிறது. இந்த நிலையில் சாதாரண மூச்சு ஒரு பனைமரம் போல் நமது உடலை அமர்த்தி இருக்கிறோம். நன்றாக மூச்சு இழுத்து மூச்சை வெளியே விட்டு பூரண நிலையை உணர்வோம். மூச்சை வெளியே விட்டபடி பார்வையை நேராக்குவோம். கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வருவோம். கைகளை திருப்புவோம். கைகளை கால்களோடு சேர்ப்போம். தாடாசனம். நின்ற நிலையில் செய்யும் ஆசனங்களுக்கெல்லாம் இது அடிப்படையானது. இது உங்கள் உடலின் தோற்றத்தை மேம்படுத்துகிறது. நிமிர்ந்த தோற்றத்தை பெற உதவுகிறது. உடலின் ஸ்திரத்தன்மையை கூட்டவும் உதவும். பதற்றம் தணிந்து மன அமைதி பெற உதவும். உடலின் எல்லா தசைகளும் புத்துணர்ச்சி பெறும். தொடர்ந்து இந்த ஆசனத்தை செய்து வந்தால் முதுகு வலி கண்டிப்பாக குறையும். தட்டையான பாதம் கொண்டவர்களுக்கு ஏற்படும் தொல்லைகளும் இதன் மூலம் நீங்கும். அர்த்த சக்கராசன். 2 கைகளையும் பின் இடுப்பு பகுதியில் வைப்போம். நன்றாக நெஞ்சை விரித்து கொண்டு இடுப்பு பகுதியிலிருந்து பின்பக்கமாக வளைவு கொடுப்போம். கழுற்றை கீழே தொங்கவிடாமல் மேல் வானம் பார்த்தது போல் மூச்சு சாதாரணமாக மூச்சு காற்றை வெளியேற்றி கொண்டே இடுப்பு பகுதியிலிருந்து நேராக வருவோம். கைகளை உடலோடு இணைத்து வைப்போம். இனி நாம் செய்த அர்த்த சக்கராசன யோகாசனத்தின் பலன்களை பார்ப்போம். இது ஆசனம் அடிவயிற்று பகுதிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும். ஜீரணம் மிக எளிதாகும். இடுப்பு தொடை பகுதிகளில் ஊளைச்சதை இருந்தால் கண்டிப்பாக குறையும். முதுகின் மேற்புறத்தில் வரும் வலியை போக்க உதவும். கழுத்து வலிக்கு
இது ஒரு நல்ல நிவாரணி. நுரையீரலின் திறன் கூடும், மூச்சு சீராகும், மூச்சு பிடிப்பின் காரணமாக வரும் வலி கண்டிப்பாக தீரும். கழுத்து, தோள்பட்டைகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்கும், அடிமுதுகின் இயக்கத்தை சீராக்கும், இதயத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும், சினைப்பையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும், மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைக்கும். அமர்ந்த நிலை ஆசனங்கள். அமர்ந்த நிலை ஆசனத்திற்கான ஒரு ஸ்திதி சமதள ஸ்திதி. அந்த நிலையிலிருந்து நாம் ஆசனங்கள் செய்வோம். முதலில் வஜ்ராசன். வலது காலை மடித்து பிறகு இடது காலை மடிப்போம். நம்முடைய குதிகாலில் நாம் அமர்ந்து இருப்போம். இடுப்பு பகுதி, இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி, முதுகுத்தண்டு நேராக உள்ளது. சாதாரண மூச்சு. கைகள் சாதாரணமாக. இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. உடல் முழுவதும் நன்றாக சுறுசுறுப்பை அளிக்கிறது. இந்த நிலையிலிருந்து அடுத்த ஆசனம் சஷாங்காசனம். அதை செய்கிறோம். கால்களை அப்படியே அகற்றுவோம். முட்டிகளை அகற்றுவோம். கைகள் நன்றாக மேல் நோக்கி உயர்த்துவோம். மூச்சை இழுத்தபடி மேல் நோக்கி கொண்டு செல்வோம். மூச்சு வெளியேற்றியபடி இடுப்பிலிருந்து நன்றாக முன்பாக வளைவோம். இடுப்பிலிருந்து முன்னோக்கி வளைவோம். நம்முடைய இடுப்பு பகுதி நன்றாக அமர்ந்திருக்கிறது. நம்முடைய விலா பகுதி நன்றாக அமர்ந்து இருக்கிறது. நம்முடைய நெற்றி தரையில் பதிந்து ஒரு சில நொடிகள் நன்றாக மூச்சு இழுத்து மூச்சு விடுவோம். ஆழ்ந்த சுவாசம். மறுபடி மேல் நோக்கி எழுந்திருப்போம். நன்றாக நம்முடைய உடல் மேல் நோக்கி இழுத்துள்ளது. கைகள் உடலோடு ஒட்டி, தலையோடு ஒட்டி. கைகளை கீழே இறக்குவோம். வஜ்ராசன் நிலையில் அப்படியே அங்கிருந்து நாம் அடுத்த ஆசனம் செய்கின்றோம். உத்தான மண்டுகாசன். தவளை எழுந்தது போல ஒரு அமைப்பு. ஒன்று, மூச்சு உள்ளே. 2, மூச்சு வெளியே. 3, மூச்சு உள்ளே. 4, மூச்சு வெளியே. 5, மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுவோம். 6,
மூச்சை அடக்கி 7 மூச்சு உள்ளே, 8 மூச்சு வெளியே, 9 மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுவோம், 10 மூச்சு உள்ளே, 11 மூச்சு வெளியே, 12 சமநிலை. நிமிர்ந்து உட்காருவோம். கைகள் சின்முத்திரை. ஆழ்ந்த சுவாசம். மூச்சு நன்றாக உள்ளே இழுப்போம். 4வது எண்ணிக்கை வரை மூச்சு உள்ளே. 1 2 3 4. ஒரு நொடி மூச்சை அடக்குவோம். மூச்சு வெளியே. 4வது எண்ணிக்கை வரை மூச்சு வெளியே. 1 2 3 4. மூச்சு உள்ளே. 1 2 3 4. ஒரு நொடி மூச்சை அடக்கி மூச்சு வெளியே. 1 2 3 4. மூச்சு உள்ளே. 1 2 3 4. மூச்சை அடக்கி மூச்சு வெளியே. 1 2 3 4. பசித்து புசி, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இவை அனைத்தும் நம் முன்னோர் வாக்கு. சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும். இதையும் நாம் கேட்டிருப்போம். அன்றாடம் நம்முடைய உணவில் இஞ்சி, எலுமிச்சை, மஞ்சள் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள காய் வகைகளை அவசியம் போதுமான அளவு பயன்படுத்துவோம். வெதுவெதுப்பான குடிநீரை பயன்படுத்தினால் உடல் நலத்திற்கு மிக நல்லது. இவை அனைத்தையும் பாமர மக்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். உன்னலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே. என்னலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே. என் செயல் பயன் எல்லாம் உனதே.